உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். துலாம் லக்கணம், துலாம் ராசியில் பிறக்கிறோடைய குணம், அவருடைய செயல்பாடு, கல்வி எந்த மாதிரி அமையும்? பொதுவான கருத்து, அனுபவ கருத்து. துலா லக்கணம் அப்படின்னாலே, துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். நான் முதல் தொடக்கத்திலிருந்து மேஷம், ரிஷபம், மிதுனம்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னியா லக்கணத்தை துலா லக்கணத்தில் பிறந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களையும் சுக்கிரனே ஆட்சி செய்வார். துலா லக்கணத்தில் பிறக்கிறவரையும் சுக்கிரனே ஆட்சி செய்வார். சுக்கிரன் என்றால் அவர் பெருமாளுடைய அம்சம். என்ன சொல்ல போனா கிருஷ்ணனுடைய அம்சம். அழகா இருப்பாங்க, வசீகர தோற்றத்தோட இருப்பாங்க, பற்கள் அழகா இருக்கும், கண்கள் மிக ரொம்ப துல்லியமான பார்வையோட இருப்பாங்க, பழகுவதற்கு இனிமையா உள்ளவங்க, காதல் வயப்படக்கூடியவர்கள், காதலிப்பவர்கள், காதல் வயப்படக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் ரிஷபராசி, ரிஷப லக்கணம், துலாம் ராசி, துலாம் லக்கணத்தில் பிறந்தவருடைய இயல்பானது. நல்ல உயரமா, லட்சணமா, கலையா, ஒரு நாகரீகமான வாழும் வாழ்க்கை தன்மை உடையவர்கள் அவர்கள். உடையில் இருந்து, ஆபரணங்களில் இருந்து, பேசுவதில் இருந்து, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாலே, சுக்கிரன் என்றாலே கலைக்காரகன் தானே. பரதம், சங்கீதம், திரைப்படத்துறை, சிற்பத்துறை, ஓவியத்துறை, பொதுவாக கலை எந்த இடத்திலெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துலெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இருப்பாங்க. கலைத்துறைங்கிறது ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறது. மிருதங்கம் ஒரு கலை, நாயனம் வாசித்தல் ஒரு கலை. இந்த யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருப்பது கூட ஒரு கலை தான். நிறைய சினிமா துறையில் உள்ளவர்கள் கலைத்துறையில் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இருப்பாங்க. ஏன்னா சினிமா துறை என்பது வெறும் நடிப்பு மட்டும் அல்ல, அதில் இருக்க அத்தனை பேருக்குமே கலை சம்பந்தமான விஷயந்தான் இருக்கும். அதனால் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த பிடி பால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கலை அழகு நிலைன்னு சொல்லுவாங்க. அதை பெண்களுக்கு பியூட்டி பால்டர்னு ஒரு ஆங்கில வார்த்தையில் சொல்லுவாங்க. அது அழகு நிலைன்னு தான் சொன்னது. ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு தலைமுடி அலங்காரம் பண்ணுவதில் பெண்களை விட ஆண்கள் அதிகமான இடத்த தொட்டுட்டாங்க. அவங்க தலையை பார்த்தாலே தெரியும் அவங்க என்ன மாதிரி கலையை விரும்புகிறாங்க, என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கலைத்துறை என்பது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயந்தான். இன்னைக்கு கோபுரங்கள் கட்டுவதில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே சிற்பங்கள் அதிகமாக செதுக்கப்படும். கருங்கல்லாலான சிலை வடித்தல் கூட சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான். ஏன்னா கலை என்ற ஒரு துறை என்பது ரொம்ப நுட்பமானது. அது ரிஷப லக்கணம், ரிஷப ராசி, துலா லக்கணம், துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வரும் என்பது என்னுடைய அனுபவம். நான் அதை பார்த்துருக்கேன். டெய்லரிங் பண்ணுறவங்க கூட சுக்கிர ஆதிக்கம் பெற்றவங்க தான். நிறைய ஜவுளி கடை வச்சிருப்பாங்க, அதுவும் சுக்கிர ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான். ஆபரணங்கள், வெள்ளி முதல் தங்கம், அப்புறம் டைமண்ட்ஸ், இவையெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால அந்த கடை வைத்திருப்பவர்கள்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இனிமையானவர்கள், அழகானவர்கள், அன்பானவர்கள், கலைத்துறையில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள், சிறப்பு பண்புக்கு சொந்தக்காரர்கள், கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய நட்புக்கு உரியவர்கள். இவருடைய திருமண வாழ்க்கை என்பது 90% பேர் நல்லா இருப்பாங்க.
காதல் திருமணம் என்பதுங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இவங்க வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான, அழகான, ரசனையான வாழ்க்கையாக அமையும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. அதை நான் நிறைய ஜாதகங்களில் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். மீண்டும் ஒரு பதிவில் மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.